பெரிய தப்பு பண்ணிட்டேனே. என்ன பண்ணனே? நான் உன் கூட பேசக்கூடாதுன்னே இருந்தேன். ஏடி நானு இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. எங்க அம்மா எங்க போவாங்க? ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அம்மா துளசி அம்மா எங்க போயிருக்காங்க? கோயிலுக்கு போவாங்க. ஆமா, அவங்க வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பார்த்து வைக்க சொல்லிருக்காங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்? வீட்டுல ஒரு வேலை கூட பார்க்கல. எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு இன்னைக்கு விளையாண்டே ஆகணும்ட்டு வந்தேனா இல்லையா விளையாடுறதுக்கு. நான் வந்துட்டேன் முன்னாடி. இன்ன வரை நீ என்ன பண்ணுன? வேற ஒண்ணும் இல்லம்மா. உள்ள இருக்கிற பாஸ் பாலா என்னை போட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு அமுக்குறா. என் மானத்துக்கு எடுத்துட்டா. என்னடி சொல்ற? ஐயோ பாஸ் பாலா மோசம். அடியே நீ இப்படி இருந்தேன்னு வச்சுக்கோவே, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, உன்னோட என்னைய சேர விட மாட்டாங்க. உன்னோட காய் போட சொல்லுவாங்களே. கும்மன் இருக்கா? உன்னோட என்னை சேர விட மாட்டாங்கடி. இதெல்லாம் இப்படிதான் அம்மாட்ட சொல்லிட்டு அலையாத. அப்புறம் நான் யார் கூட விளையாடுறது? நாங்க விளையாட போவோம். விளையாடுவோமா? அடியே நேத்தெல்லாம் போன வெள்ளிக்கிழமை வந்தோம்ல, அப்போதைக்கு என்னென்ன தொப்பெல்லாம் சுத்தி பார்த்தோம். ஏன் தொப்பைய? ஆல்ரவுண்டுக்காரர் தொப்பைய, மிருதகாரர் தொப்பைய. நான் தோப்ப சொல்லிட்டு இருக்கேன், நீ தொப்பைய பத்தி பேசிட்டு இருக்க. என் தொப்பையை சுத்துறதுக்கே ஒரு வாரம் ஆகும். அடே மூடி. ஏடி கொஞ்சமாச்சு பொம்பளையா அடக்கமா ஒடுக்கமா இருக்கணும்னு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா உனக்கு? அடக்கம் ஒடுக்கம் ஐநோ. பொம்பளைனா அடக்கமா எப்படி இருக்கணும் ஒடுக்கமா எப்படி இருக்கணும் உனக்கு தெரியுமா? அடக்கமா கொண்டு வரணும்னா சுடுகாட்டில் தான் போய் தேடணும். அங்கதான் அடக்கம் பண்ண பொண்ணெல்லாம் கிடைக்கும். அடியே பொம்பளையா அடக்கமா ஒடுக்கமா இப்ப நான் எப்படி இருக்கேன் அது மாதிரி இருக்கணும்டி. சூப்பரா இருக்கீங்க. என்னடி சூப்பரா இருக்கீங்க? இல்லடி, நீ என்னைய விட நீ தான் ரொம்ப அழகா இருக்கிற. வேணா பிள்ளைங்களை கேட்டு பாரு. யார் அழகா இருக்கா? எனக்கு தெரியும், அதுதான் சொல்லுவேன். எனக்கு தெரியுமோ? என் ஓட்டை கேட்க சொன்னப்பே எனக்கு தெரியும் நீ அங்கிட்டே ஓட்டு போடுவேன்னு. ஓடிடு. சரிடி, இன்னைக்கு எந்த தொப்பையும் விடக்கூடாதுடி. போன தாட்டி தான் அம்மா வந்துடும் ஓடிட்டோம். இந்த தாட்டி அம்மா கோயிலுக்கு போயிட்டு நேரத்துக்கு வந்தாலும் வருவாங்க. அதனால இன்னைக்கு ஒரு தொப்பை கூட விடக்கூடாது. மாந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, அப்புறம் தென்னந்தோப்பு. ஏண்டி உளுந்த பருப்பு, பாசி பருப்பு கொடுத்துட்டாராகம்மா. ஏண்டி ஒரு தோப்பை கூட நம்ம விடக்கூடாது. எல்லா தோப்புலையும் போய் நம்ம போய் ஆடி பாடி விளையாடணும்டி. சரிடி, அம்மா எது திடீர்னு வந்துட்டா நான் எங்கடி போய் ஒளிவேன்? நீ வாடா, இங்க வந்து ஒளிஞ்சுக்கடா. வாடா, இதுக்கு மேலடா ஒளியாடா. பின்னாடி ஒளிஞ்சுக்கடா. ஐயோ வேணாம், 4 நாள் ஆச்சு. ரொம்ப மோசமா இருக்கும். மழை காலத்துல காஞ்சுக்கிட்டே கிடந்துச்சா, அதனால நாறுது ஈரனப்பு. ஏண்டி நீ குளிப்பியா குளிக்க மாட்டியா? குளிச்சு போன தீபாவளிக்குதான் குளிச்சேன். என்ன தேய்ச்சு? அப்படியா? நான் காமெடிக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ சீரியஸா நினைச்ச நீ அசிங்கப்படுத்தின? இல்ல இல்ல, அவன் தீபாவளிக்கு தான் குளிப்பேன். தீபாவளிக்கு தான் குளிச்சேன். ஆயிடுச்சு. ஏப்பா அப்பா வீட்டுக்காரரு அம்மா வந்துருவாங்க. சுள்ளு சுருக்கணும் விளையாடணும். விளையாண்டுட்டு போகணுமா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படியே போயிடும். அப்புறம் எனக்கு அழுகாச்சியா வரும். இன்னைக்கு அப்படித்தான் போச்சு. பாசமில்லை பாட்டிங்க.
நாளை வந்துக்குமே நீ என்னடி பட்டாப்பட்டி உள்பாவடெல்லாம் போடுற பழக்கம் இல்லை. எங்க தாத்தை கோமனை கட்ட ஆரம்பிச்சாரு, நான் அவர் பட்டாப்பட்டி தூக்கி போட வந்துட்டேன். அடியே இப்படியே விளையாண்டுட்டுதம்மா. அம்மா குரல் கேக்குதுடி. அம்மா தான் வந்திருப்பாங்களாடி. சொல்லிடி, நான் உன் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறேன். அம்மா வந்தா சொல்லாத. உங்க வீட்டுக்கு கூட்டு போயிருக்க. யார வேணாங்க. அடியே இங்கிட்டு வா. பின்னாடி இங்கிட்டு வா. அங்கதான் இருந்து ஓடியா. அம்மா அடியெல்லாம் நெச்சமானமே அடி. முத்தம்மா, ஏய் யாரு இவ சிலு சிலு? அடியே நீங்க என்னடி பண்ற? பாத்ரூம் தெரியுது. அடியே இங்க வாடி. நீங்க என்ன பண்ற? ஏய் அடியே இங்க வாடி. உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, உன்னை என் மகளோட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, எதுக்கு வந்த? உன்னோட சேர்ந்து சேர்ந்து அவன் கெட்டு போயிட்டான். என்ன சொல்ற? கெட்டு குட்டி சரா போயிட்டான். கொண்டு குடிச்சல வை. தெரியாம வந்துட்டேன். ஆசையா குட்டியா நாடகத்தை நான் பிச்சைதான் இருக்கேன். சொல்லு. உன்னைய என் மக கூட சேரக்கூடாதுன்னு சொன்ன. சரி ஆமா ஆமா அப்படித்தான் சொன்னிய. சேவிங் பண்ற இடத்துல கிடைக்கல. சரி சொல்லுங்க சொல்லுங்க. இது என்ன? இதெல்லாம் என்ன பாவாடை? என்ன சட்டை? இது என்னடி மசரு? அது ஏன் மசரு? யார மசருங்கிற? இல்ல இல்ல கையில கலட்டி கையில ஓ ஏர் பண்ணதே போச்சு. இல்ல இல்ல கொஞ்ச நேரம் பேசு. கும்பலனா கொஞ்சம் அடக்க ஒடக்கமா இருக்கணும் தெரியுமா? அடக்க ஒடக்க தெரியாதா? எப்படி அடக்க ஒடக்க சொல்லு. தெரியுமா? சொல்லு. பதே மண்ணி காட்டுனே திரும்ப உங்களுக்கு பண்ணணுமா? This my அடக்கம். This my அடக்கம். இல்ல பொம்பளைய உன்னை பார்த்தா உள்ளவங்கள கெட்டு போயிருவாங்க. போ போ. உள்ள போனா கெட்டதே போகும். ஏய் ஏய் வலிக்குது. நான் புடிச்சனே. ஓடி ஏச்சாமா. ஏய் பேசா. இந்த புள்ள வந்துச்சுனா நான் வரல. கோர்ஸ்ல எல்லாம் அடிக்குறாங்க. நாளைக்கு வரறதா? எது வலிக்குது? அங்க வர பூஜை முன்னாடி சண்டை வராங்க. இதுக்குதே பூஜை முன்னாடி நடந்து போறாங்க. எனக்கு புருஷனா? எனக்கு புருஷனான்னு கேட்கிறேன். ஏய் அடியே முத்தம்மா, முத்தம்மா என்னம்மா பக்கத்துல வராம பேசணும். கூப்பிட்டீங்க கருமா இது உடம்பா என்னடா சனிச்சு கரும்பண்ணி மாதிரி அங்கங்க தொலைக்க தொலைக்க. நீ இங்க வாடி சொல்ற என்ன சாம்பு பண்ணும்னு ஒரிஜினலாக அழைத்துக் கொண்டிருக்கிறார். காலையில கேஸ் கொடுப்பேன். ஆமா என்ன மாமா சொல்ற? என்னம்மா எங்கடி போன? நானாமா? எங்க சாக்கெட் துவைக்கவே இல்லை. இப்ப வெள்ளக்கமா இருக்கு. மரியாதையா உண்டாக்கு.
காத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட முத்தம்மா எங்க போனேன்னு கேட்டேனே பதில் சொல். சரி இங்க வா, இங்க வாடி, ரகசியமா சொல்றீங்க வாடி. ஏ வாடி. ஏய் அது எப்படி வேகமா சொல்ல முடியும்? ரகசியமா சொல்லுடா. இந்தா நீ ஓரமயிரு ஓரமயிரு இப்ப சொல்லு. நீ அடிச்சனா செத்தப்ப. முத்தம்மாவோட அம்மா தானே மூடிக்கிட்டு அடிக்காம சொல்லு. நீ பொடிச்சுட பண்ணி நீ கடிச்சு அத்தியா தரக பண்றது குறவ பண்றியா எனக்கு? டோர் க்ளோஸ், நடக்கு க்ளோஸ். எங்கடி போன? நானாம்மா? அம்மா நீங்க வீட்டுல வேலையெல்லாம் பார்த்துக்க சொன்னீங்கல்ல, ஆனா இந்த மல்லிகா இல்ல மல்லிகா இவதான் வாடி விளையாட போலான்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்துட்டாமா. மல்லிகா விளையாட கூப்பிட்டனால நீ போயிட்ட. ஆமா, அவ கூட சேரக்கூடாது, சேராத எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆமாமா, என்னைக்காச்சும் என் பேச்ச கேட்டிருக்கியா? கேட்டிருக்கியாடி? இல்லம்மா, அப்ப பழக்க வழக்கம் சரியில்லை, அவளோட சேராதுன்னு சொன்னல. ஆமா சொன்னல. நன்றியால் பல கோடி. சன் டிவி செய்தலுக்காக சன் டிவி இல்லடா அது. வெள்ளக்கம் நடிக்கவே போற. ஏய் முத்தம்மா இங்க வா. இங்க வாடி. ஏ வாடி இல்ல, இங்க வாடா. டேய் இங்க வாடா. இங்க வாடா. வாடோ. தூக்கி பட்டா. ஏண்டா என் மகனை எங்கடா ஒளிச்சு வச்சிருந்த? இந்த பட்டா இதுக்கு பேர் என்ன? பட்டா பட்டியா? பட்டாட்டி பட்டாட்டி. இங்க வா. சரி குட் நைட். ஏய் இங்க வாடா. என்ன பாருல நம்ம ஊர்கார கேட்க முடியல. சொல்லி நடக்கலாம். முத்தம்மா முத்தம்மா அவ கூப்பிட்டாலும் நீ விளையாட போயிருக்கியே, நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டியா? வேலை தானம்மா. என்ன வேலைம்மா பார்க்க சொன்னீங்க? என்ன வேலை? அம்மா அம்மா பாத்திரம் விளக்க சொன்னீங்கம்மா. பாத்திரம் விளக்க சொன்னீங்க. விளக்கணியா? வீடு வாசலாம் பெருக்க சொன்னீங்க. பாத்திரம் விளக்க சொன்னீங்க. பாத்திரம் விளக்க சொன்னீங்களாம்மா? பாத்திரம் விளக்கலான்னு போனேம்மா. பாத்திரம் விளக்க சொன்னீங்களாம்மா? பாத்திரம் வீட்டுல தண்ணி இல்லையா? தண்ணி கொடுத்து எடுத்துட்டு கிணத்தடிக்கு போனேனா? ஐயோ என்ன? ஐயோ அம்மா
போலான்னு போனேனா தண்ணிக்கு போலாம்னு போனேன். குடத்தை 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 கிணத்துலயே போட்டு ஐயோ 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 குடத்தை கிணத்துக்குள்ளே போட்டுட்டியா? இங்க வாடி, இங்க வாடி 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 வாடி. ஏண்டி நீ கிணத்துக்குள்ள போட்டு வராதுன்னா பிளாஸ்டிக் கூட நினைச்சியா? படிக்க குடத்தை விடு. குடத்தை குடத்தை கிணத்துலயே கிணத்துல போட்டு வந்துட்டேன். வாடிங்க குடத்தை கொண்டு போய் கிணத்துல போட்டு விட்டேன். சரி பாத்திரம் விளக்கல, தண்ணி எடுக்கல. சரி வாசலை கூட்ட சொன்னேன், கூட்டியா? வீட்டெல்லாம் பெருக்க சொன்னீங்களாமா? வீட்டெல்லாம் ஒரே நூலா குப்பையா இருந்துச்சுமா. அதனால எல்லாத்தையும் நூலெல்லாம் கூட்டி பெருக்கி குப்பையில போட்டு பத்த வச்சுட்டேன். நூலெல்லாம் கூட்டி பெருக்கி போட உள்ள போடா. நூலெல்லாம் பெருக்கி கூட்டி குப்பையில போட்டியா? ஆமாமா, நீங்க தானமா வீடெல்லாம் சொன்னீங்க. ஐயோ பெருக்கி கூட்டி குப்பையில போட்டதும் இல்லாம என்ன பண்ணுன? என்ன நீ என்னவே எடுத்து அடிக்கிறியா? ஒரு அம்மாவை எடுத்து அடிக்கிறியா? அம்மா அடிக்காதீங்க, வெள்ளிக்கு சொல்றதெல்லாம் கேட்கிறேம்மா. நான் சொன்ன ஒரு வேலை கூட நீ செய்யலையே. ஏண்டி நான் எதை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா? இல்லம்மா, கேட்க மாட்டியா? இல்லம்மா, இனிமே கேட்கிறேம்மா. இனிமேல் என்னத்த கேட்கறது? இதனால வரைக்குமே நீ கேட்கவே இல்லை. என்ன கொஞ்சம் கூட நீ மரியாதையே கொடுக்க மாட்டேன். யாரு கூட சேரக்கூடாதுன்னு சொல்றோம்னா அவங்க கூட சேர்ற, எங்க போக கூடாதுன்னு சொல்றோம்னா இங்க போற. இந்த வேலையை செய்யணும் செய்ய மாட்டேன். இதே நான் பெத்த பிள்ளை சொல்றீங்க. ஆமா, எதனால நீ என் பிள்ளை இல்ல. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. என்னம்மா வார்த்தை சொல்றீங்க? அப்படி என்னம்மா நீங்க பெத்த பிள்ளைன்னு சொல்ற இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அப்படி உலகத்துல நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? என்ன வேலை பார்க்கறது ஒரு குத்தம்னு சொல்லி நான் பெத்த பிள்ளை இல்லைன்னு சொல்றீங்களேம்மா. அப்படிதாண்டி சொல்லுவேன். அதுதாண்டி உண்மை, அதுதான் உண்மை. நான் ஒரு தாய் இல்ல, நீ என் பிள்ளை இல்ல. நான் உன்னை 10 மாசம் சுமக்கவும் இல்ல. அம்மா நீ எடுத்து வளர்ந்தவதானடி. அதனால நீ எப்படி என் பேச்ச கேட்ப? அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க தானே எனக்கு அம்மா. யாரு மணிக்கு சிட்டியார் தானே எனக்கு அப்பா. அதுதான் இல்ல. போனா போல உன்னை நான் எடுத்து வளர்த்தேன்டி. பிள்ளை இல்லன்னு எடுத்து வளர்த்தேன். அதனாலதான் நீ என் பேச்ச கேட்காம தெரியல. நீ என் பிள்ளையே இல்ல. அப்படி சொல்லாதீங்கம்மா. என்ன நிலமா உனக்கு மக? நீங்க தானே எனக்கு அம்மா. நீ எனக்கு மகவும் இல்ல, நான் உனக்கு பிள்ளையும் இல்ல. தொடாதடி. சரி நூலெல்லாம் எடுத்து என்ன பண்ணுன்னு சொன்ன? எரிச்சிட்டு. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமாமா. யார் வருவா? செட்டியார்கள்லாம் நூல் வாங்க. செட்டியாரெல்லாம் நூல் வாங்க வருவாங்க. அந்த நூலை எடுத்து என்ன பண்ண? எரிச்சிட்டேம்மா. நூலை எடுத்து எரிச்சிட்ட. உன் புருஷன் வீரமா உங்க பொண்ணு செட்டியாரப்பட்டு பொண்ணு. உங்க வீரமாவுக்கு வயசு என்னமாகுது? எனக்கு வயசு என்னமாகுது? அவருக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கோ வயசு 10 தான் ஆகுது. அவரையும் என்னையும் வச்சு இப்படி சேர்த்து பேசுறீங்களேம்மா. நீங்களே இப்படி பேசினா இந்த ஊர்வலத்துக்கு சொல்லவாம வேணும். உங்க வாயால அந்த வார்த்தையை சொல்லாதீங்கம்மா. சொல்லுவேன், அப்படித்தாண்டி சொல்லுவேன். கேட்டா என்னடி சொல்லுவேன்? அம்மா மாதிரி சொல்லாது. சரிங்க வா. அதான் நான் உன் தாய் இல்ல, நீ என் பிள்ளை இல்லன்னு ஆகி போச்சுல்ல. இந்த நகனத்துல யாரு எடுத்து போட்டது? அம்மா இந்த நகனத்துல யாரு எடுத்து போட்டதுன்னு கேக்குது. இதெல்லாம் அப்பா எனக்கு எடுத்து. அப்பா இல்ல, ஏன் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுத்து போட்டாங்க. கரெக்ட். ஒரு தாட்டி என்ன மன்னிச்சிருங்கம்மா. உன்னை ஒரு தடவை மணி சொல்றதெல்லாம் கேக்குறேம்மா. நீ மல்லியோட சேர மாட்டேமா. நீ யாரோட வேணா சேர்த்துக்க, நீ எங்க வேணா போய்க்க. கலெக்டரி நாங்க கலெக்டரி கலெக்டரி நகைய கலெக்டரி கலெக்டரி. நான் ஒரு சிந்து காவடி சிந்து
அம்மா இந்த நகை நட்டு எல்லாமே நீங்க வச்சுக்கங்கம்மா, எனக்கு ஒண்ணுமே வேணாமா. இந்த ஒரு உலகத்துல எனக்கு யாரம்மா தெரியும், நான் எங்கம்மா போவேன்? உங்களை விட்டா இந்த ஒரு உலகத்துல எனக்கு யாரையுமே தெரியாதேம்மா. அப்படி என்னம்மா நான் குத்தம் செஞ்சுட்டேன், இந்த ஒரு முறை என்னை மன்னிச்சிருங்கம்மா. இனிமேல் நீங்க சொல்ற வேலையெல்லாம் கேட்கணுமா? வாங்கம்மா நம்ம மாமா அப்படி சொல்லாதீங்கம்மா, அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. அம்மா நீங்க அடிச்சு துரத்துற அளவுக்கு இந்த உலகத்துல நான் செய்யாத தப்பு என்னம்மா செஞ்சுட்டேன்? இப்படி என்னை பெக்கல, நீ ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டீங்களே. அது மட்டும் சொல்லாம யாரோ வீரபாக செத்துக்கிட்டேன்னு சொல்லி என்னைய கேவலமா பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டீங்களேம்மா. நீங்களே வளர்த்த என்னையே நீங்களே இப்படி கேவலமா பேசினா இந்த ஒரு உலகத்துல என்னை பார்க்கிறவங்களாம் என்னை கேவலமா தானமா பார்ப்பாங்க. இப்படி பேசி என்னை தன்னதனியா இந்த நடு வீதியில விட்டுட்டு போயிட்டீங்களேம்மா. இனிமே நான் எங்கம்மா போவேன், நான் என்னம்மா செய்வேன்? ஒன்றுமே புரியலையே. தனநானா 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 தனநானா
வாழ்கின்றாய் பெண்ணை கண்டாயே தாய்மை கொள்கின்றாய் பிற பூஜை கொண்டாகும் பூவாய் வாழ்கின்றாய். உள்ள மகனே நீ அழுதது போதும் புன்னகை சிந்து இனி பூக்களின் மாதம் அவனுக்கு உனக்கும் அன்னைகள் இல்லை அதனால் ஓடிவந்தானே அடைமழை காலம் சிலராயில் முழுதும் ஐப்பசி மாதம் அம்மா நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் தனியாக வாழ முடியாது. இதோ அந்த நதியை சென்று என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இருக்க வேண்டாம். உங்களை எதற்காக இந்த உலகத்தில் மாநில பிறப்பாக பிறக்க செய்து அந்த வெள்ளுடையார் பட்டியல் வெள்ளுடையன் என்பவன் ஆண்கள் அளித்து பெண்கள் கற்புகளை சுட கொண்டு வருகிறான். அவனுக்கு தக்க பாடம் புகட்டவே உன்னை உலகத்தில் மாநில பிறப்பாக பிறக்க செய்தேன். இதோ உனக்கு பக்கத்துணையாக வீரமாக உன்னை நாடி வந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அண்ணன் தங்கை பாசம் என்றால் என்ன என்பதை இந்த உலக மக்களுக்கு அறிவித்துவிட்டு அந்த வெள்ளுடையாருக்கு தக்க பாடம் சுகட்டி என் பாத்திரம் இந்த மடைவாக நீங்கள் இருக்க வேண்டாம். நான் யார் என்று தெரியாமல் சாக தொண்டி விட்டேன். இப்போது நான் யார் என்று தெரிந்து விட்டது. நான் யார்? நான் தான் காளி, நான் தான் நீலி, நான் தான் அங்கல பரமேஸ்வரி, நான் தான் ஆதிபரா சக்தி, நான் தான் இந்த அகில உலகத்தையும் கட்டி காக்கும் அகரத்து முத்தாலம்மா, அகரத்து முத்தாலம்மா, அகரத்து முத்தாலம்மா. நான் எதற்காக இந்த உலகத்திலே அவதரித்தேன்? வெள்ளுடையார் பட்டியிலே வெள்ளுடையான் என்பவன் அரக்க குணம் படைத்து வாழ்ந்து கொண்டு வருகிறான். அங்குள்ள சுற்றியுள்ள 8 கிராமத்தில் உள்ள மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டு வருகிறான். அது மட்டுமில்லாமல் அங்குள்ள பெண்களை எல்லாம் பெண்களுடைய கற்பை எல்லாம் சூறையாடி கொண்டு வருகிறான். நாட்டில் அவனுடைய அட்டுழியம் அதிகரித்து விட்டது. இனியும் அந்த வெள்ளுடையானுக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும். அதற்காக நான் இப்போது எனது மகன் வீரபாக வந்து கொண்டிருக்கிறான். அவனுடன் சற்று விளையாண்டு விட்டு அண்ணன் தங்கை பாசம் எப்படியாப்பட்டது என்பதை இந்த அகில உலகத்துக்கும் எடுத்துக்காட்டிவிட்டு அதற்கு பின் அந்த வெள்ளுடையானுக்கு தக்க பாடத்தை புகட்டி விட்டு வருகிறேன். Dina
நிந்தி பிறந்த என் குலம், ஒரு பூண்டு தரித்தது என் குலம், சங்கத்தை வென்றது என் குலம், ஜாதி பெருந்துகளை பிரித்தது என் குலம். இப்ப நான் எதிலையும் பெரிய ஆளு. நீ எதுல எல்லாத்திலும் பெரிய ஆளா? எந்த விஷயத்தில் நான் பெரியான் எப்படின்னா, ராமத்தட்டிங்கிறது என் தந்தை, என் பேர் வீரவாகு சாமகன். அருமை பெருமையாக என் தாய் தந்தைக்கு என்னை பாராட்டி சீராட்டி தாளாட்டி அருமை பெருமையாக வளர்த்தார்கள். வளர்த்தாலும் எப்படி நம்மளுக்கு ஒரு கால்கட்டு போடணும், பெரிய ஆளை வந்துட்டான்னு சொல்லி எனக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அருமையா 4 குழந்தைகளை பெற்றேன். பெண்ணை எப்படி நீங்க காதல் பண்ணதா இல்ல வீட்டுல பார்த்து? என் தந்தையே பார்த்து கட்டி வச்சா. தாய்மாமே முக நம்ம பையன் வந்துட்டேன், பெரிய ஆளை வந்துட்டேன், அவனுக்கு ஒரு கால்கட்டை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணம் பண்ண 4 பிள்ளை குழந்தை பெற்று 4 பிள்ளைங்க பெற்றிருக்கேன். பொண்டாட்டி பேரை சொல்லவே இல்லையே. அலங்காரி. ஓஹோ. எப்ப அலமாரியா? அலமாரியில அலங்காரி. அலமாரி அலங்காரி என்று சொன்னா அழுகிற பிள்ளை வாயில அதுல வைக்கும். என்னத்த? கைய. ஓஹோ. வாயில வைக்கும். இருந்தான். இப்படியாப்பட்ட இடத்துல பட்டுள் என்ற வியாபாரம் பார்த்து காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு முன்பதாக வரக்கூடிய செட்டியாருக்கு என்ன காணோம். அவங்களே சந்திச்சிட்டிய? முக்குட்டு பாதைக்கு வரதான் சொன்னாங்க, கேட்கலையா? ஆமா, அங்க போனேன். அங்க போய் பார்த்தா செட்டியாருக்கு போய் என்ன செஞ்சுட்டாங்க, முச்சதிக்கு வாழ்ந்து இருக்காங்க. சரி, முச்சதிக்கு போயிடும் எனக்கண்ணா, நம்ம எப்படி நானும் வாங்கிட்டு போயிடணும், அடுத்தது பார்ப்போம். அதனால இன்று தினம் பொழுது இறங்கின ஒரு 6 மணி போல, 6 மணி ஆயிருச்சு, யாரு வருவதை பார்ப்போம். அதனால ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. சாக போய் போய் சாகுங்க. யாரு? ஏன் சாக போற? எதுக்கு சாக்க போற? ஏன் சாக போற? அம்மா, மணி 6 மணி, 6 மணிக்கு மேல இரவு போது யாரையுமே காணா, யாருமே அதை காணகம். அந்த காணத்துல அழுது புலம்பிக்கிட்டு நான் சாக போறேன் சாக போறேன் அப்படின்னு சொல்றீ. அம்மா, என்ன ஒண்ணு எங்கேயோ பார்த்திருக்கேன். நல்லா கவனிக்கணும் அம்மா, ஊர் பொதுமக்களை நல்லா கவனிக்கணும். முக்கியமான கட்டம். சாக போறேன்னு சொல்ற, யாரையுமே காணமே, நீ மட்டும் சின்ன பிள்ளையாக இருந்துகிட்டு சாக போறேன், உலகத்துல வாழ பிடிக்கல அப்படி சொல்லி, இது யார் மரியாதை காணகம். இந்த காட்டுக்குள்ள அழுது புலம்பிக்கிட்டு நீ வாரி அம்மா. சரி, உனக்கு பார்த்து அவங்க இருக்கு கேப்பமா, கேட்டா அந்த பொண்ணு கோச்சுக்குமோ, இருந்தாலும் இருக்கட்டுமே, யாரையுமே காணாமல்ல, சின்ன பிள்ளை, சாக போறேன், உலகத்தை வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி பிள்ளை அழுதுகிட்டு வருது. யாரு கேட்டுருவோம்? ஏமா ஏன் அழுகிற? நான் யாருன்னு தெரியலையே. நான் தான் பார்த்து அவங்க இருக்கு. நான் தான் முத்தம்மா. இது முத்துமாணிக்கிற செட்டியார் மகன், அண்ணன் துளசியோட துளசி அம்மா மகன் முத்தம்மாவா? சரி, சின்ன வயசுல வாழ பிடிக்கல, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி, என்ன சாக போறேன்னு சொல்லி இப்படி போய்கிட்டு இருக்க. அதனால காத்து உங்க பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால வீசின காத்து அடிக்கி இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தேன்மொழி மாதே புண்ணி முத்தம்மா வீணாக கோபம் கொண்டு வெளியேறி வந்தாயா? மாதே
பிடிக்கல, இந்த உலகத்துல இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி வருகிறியம்மா. என்ன நடந்ததென்று என்னிடத்தில் சொல்லம்மா, சொல்லம்மா. என்ன நடந்ததென்று என்னிடத்தில் சொல்லம்மா. தங்க பசுக்கிளியே கரகிய மொத்தமா, தங்க பசுக்கிளியே கரகிய மொத்தமா. உலகத்துல நடந்ததை எனக்கு சொல்ல பிடிக்கல, உலகத்திலே வாழ்வதற்கு பிடிக்கல, மனநொந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றியம்மா. சின்ன வயசினிலே சாகிறதுக்கு காரணம், சாவதற்கு காரணம், சின்ன வயசினிலே சாகிறதுக்கு காரணம். என்ன நடந்ததென்று என்னிடத்தில் சொல்லமா, என்ன நடந்ததென்று என்னிடத்தில் சொல்லமா. சின்ன வயசுல சாக துணிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றிய, சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு மனம் வேதனைப்பட்டு அழுக கண்ணீரோடு பரிசு கோலமாக இப்படி வருகிறியம்மா. இந்த சின்ன வயசுல எது நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எதனால நீ சாகணும் அப்படிங்கிறத என்று சொல்லுமா. இல்ல வீரபாக, நீ ஏன் சொல்லு, நான் யாரு? முத்துமாணிக்கர் செட்டியாரோட பொண்ணு, அன்ன துளசியோட மகள் துளசியம்மா பெத்த பிள்ளை முத்தம்மா அப்படிங்க எனக்கு நன்றாக தெரியும். இல்லையா? ஏன்னா உங்க வீட்டுக்கு நான் பட்டு நூல் வாங்க வருவேன். பட்டு நூல் வாங்க வரும்போது அந்த பட்டு நூலை கொடுப்பீங்க, அதை வாங்கிட்டு போவேன். உலகம் பட்டு நூலை வித்துருவேன், லாபத்தில் வச்சுக்குவேன், முதல் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா 4 பிள்ளை நான் வளர்க்கறது பெரும் கஷ்டம். அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும் போது உங்க வீட்டுக்கு நூல் வாங்க வரும்போது உன்னை பார்த்தேன். ஆமா, இப்ப நீ என்ன விளக்கத்தில் இந்த காலத்தில் நிற்கக்கூடிய காரணம் என்ன? இல்ல வீரபாக, துளசியம்மா தானே எனக்கு அம்மா, முத்துமாணிக்க செட்டியார் தானே எனக்கு அப்பா. அவங்க 2 பேரும் எனக்கு அம்மா அப்பா இல்லையா வீரபாக? நான் ஒரு அனாதையா? சொல்லு வீரபாக, நான் ஒரு அனாதையா? அம்மா, பெண்ணா பிறந்தாலும் ஆணா பிறந்தாலும் அண்ணாதானே. தாயின்னு இருக்கிற வரைக்கும் நமக்கு உயிர் மாறி, கோவில் மாறி, உடன்பிறப்பு இருந்தா நம்ம பக்கத்துறை இருப்பதற்கு ஒரு ஆதரவாக உறவினார் ஒற்றார்னு சொல்லுவாங்க. ஆனா பணம் இருந்தாத்த, காசு இல்லைன்னு வச்சுக்க, நீ யாரு நானான்னு சொல்லக்கூடிய உலகம் இப்படியாப்பட்ட உலகம். அதனால பெற்ற தாய் தந்தைதான் உலகம் நன்றாக தெரியும். அதனால நீ இப்ப வரைக்கும் நிக்கக்கூடிய காரணம் என்ன? ஏன் வீரபாக, எனக்கு வயசு என்ன ஆகுது? 10 வயசாகும். நான் விளையாட போறது ஒரு குத்தமா? பிள்ளைங்க விளையாட போறது தப்பல்ல, விளையாடலாம், ஆனா விளையாட கூடாது. விளையாட போகலாம், எதை வேணா விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம். விளையாட போற பிள்ளை விளையாட கூடாதம்மா, விளையாண்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும். அப்படி இல்ல வீரபாக, நானே விளையாட போறது ஒரு குத்தோன்னு சொல்லி என்னை அம்மா கேவலமா பேசி வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டிட்டாங்க தெரியுமா? ஆமா, யாராச்சும் பிள்ளை விளையாட போற பிள்ளைய போமா அப்படி விரட்டுவாங்களா? அப்படி பார்க்கலாம். அப்படி விளையாட போற பிள்ளைய போமா வீட்டை விட்டு போயிருமா அப்படின்னு எந்த 10 தாய் தத்து சொல்லுவாங்களா? சொல்லு பார்ப்போம். பிள்ளைங்க இவ்வளவு குறையா இருக்கணும், தப்பு செஞ்சிருக்கணும், அப்பத்தான் தாய் பாப்பாங்க. அப்பனா எங்க அம்மா சொல்றாங்களே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் அப்படி விரட்டினதில்ல. ஆனா எங்க அம்மா விரட்டிட்டாங்க. உங்க அம்மா ஏன் விரட்டினாங்க? நீ என்னைய வீட்டுல எல்லாம் வேலை பார்க்க சொன்னாங்க. சரி, நான் வேலை பார்க்கல, அதனால வீட்டை விளையாட போயிட்டேன். அதனால என்னைய வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டிட்டாங்க வீரபாக. விளையாட போனதுக்கு யாராச்சும் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. எதுக்கு உன்னை விரட்டினாங்க?
வேலை பார்க்கலன்னு சொல்லி. ஆமா, ஒரு பிள்ளை வேலை பார்க்கலாம் வீட்டை விட்டு வெட்டிடுவாங்களா? அப்படித்தான் விரட்டுறாங்க. குழந்தை தப்பு செஞ்சிருக்கணும், தவறு செய்திருக்கணும், அதனால உழைப்போமா அப்படின்னு பெற்ற தாய் தந்தையை பேசுவாங்க, கோபத்தில் பேசுவாங்க, அப்புறம் அனுசரிச்சிருவாங்க, போடிப்பாங்க. ஐயா பிள்ளைய காணாமே அப்படி பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை. கோபத்தில் பேசுவாங்க, திட்டுவாங்க, வைப்பாங்க. அதுக்காக எங்க அம்மா அடிச்சுட்டாங்க, எங்க அம்மா என்னை வீட்டை விட்டு போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோபத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற. இப்படி வீட்டை விட்டு வந்துட்டேன், உட்காந்துரு போயிட அம்மாட்ட கொடுத்துட்டு போ. சரி அந்த பிள்ளைங்க தூக்கிக்காண்டு ஒன்றை கம்பெனிக்க போட்டுருவாங்க, நான் தேடிச்சிருவேன். அது சரி அம்மா நம்ம ஓட்டம் அது நம்ம போட்டோம். ஆமாம் ஹலோ 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 வீரபாகன், இவ்வளவு தூரம் பேசுறியே, நான் இவ்வளவு தூரம் வீட்டை விட்டு வர காரணம் யார் தெரியுமா? நீதான். என்ன சொல்ற? ஏன்னா எங்க அம்மா என்னைய 10 மாசம் சுமந்து பெக்கலன்ட்டாங்க. ஆனா அவங்க என்னையும் வச்சு கேவலமா பேசிட்டாங்க. என்னம்மா காரணம்? யாரா இருந்தாலும் ஒரு பெத்த பிள்ளை தப்பு செஞ்சா திட்டுற வார்த்தை இருக்குது. இதுதான் உன் புருஷன் அப்படின்னு சொல்லி முன்னப்பட நீங்க யாரு சேரி விட்டாரு, நான் யாரு செட்டியாரிட்டு பொண்ணு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தைங்க இருக்குது. ஆனா எனக்கு 10 வயசுதான் ஆகுது. உங்களை என்னையும் வச்சு கேவலமா பேசுறேன். அதனாலதான் நான் மனம் வந்து சாக போறேன். அம்மா சாக வேண்டாவா? அம்மா பேசிவிட்டாங்க, என்ன ஆமா வேண்டாம். சரிக்கு அந்த புறமே
பாரமம்மா சேரி பக்கம் திருமணம் முடிச்சிருக்கேன். சாக போறேங்கிற நீ சாக வேண்டாம். வா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 4 பிள்ளையோட 5வது பிள்ளைய சேர்த்து உனக்கு ஊருக்கு அந்த புறம் அழகான குடிசை கட்டி வச்சிருக்கேன். அந்த குடிசையில பதனமாக இரு. அண்ணா குடிசை கட்டிட்டீங்க சரி. இங்க பாருங்க, நான் காதுல மூக்குல எல்லாம் போட்டுலாம் ஒரு துணியோட வந்து நிற்கிற. துணி வாங்கிட்டு வந்துட்டு நகை வாங்கிட்டு வந்துட்டு பொருள் ஏகப்பட்ட பொருள் வாங்கி அதை கொடுத்துட்டு குடிசையும் உனக்கு கட்டி வச்சுட்டு இந்த குடிசையில பதனமாக இரு. அப்புறம் நான் யாரு கூட நான் விளையாடுவேன்? பசிக்குதுன்னு சொல்ற. ஆமா, கொடுத்தது அன்னதானம் தான் கொடுத்தாங்க. ஆமா, சேரி பேருக்கு என்ன கொடுப்பாங்க? பொங்கல் தான் கொடுத்தாங்க. பொங்கல் தான் கொடுப்பாங்க. அது இப்படித்தான் வாங்கி சாப்பிடணும். அதை கொடுத்ததுனால உனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவேன். பால் பழம் உனக்கு தீனி என்ன உனக்கு வேணுங்கிற தீனிலாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. கொடுத்துருக்கேன். 10 பசி அடங்கிடுமா? சரி, என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறது உனக்கு கிளி வேணும். பச்சை கிளி வேணுமா? கிளி வேணுமா? கொஞ்சம் விளையாடவே பச்சை கிளி வேணுமா? பஞ்சவரண கிளி பக்கத்தில் இருந்து பேசுறதுக்கு கிளி ஒண்ணுதான் பேசும். ஏன்னா ஆண்களுக்கு தவிர கிளி கிளி தான் பக்கத்தில் இருந்து பேசும். ஏன்னா மதுரை மீனாட்சிக்கு உடையப்பட்டவள், ஆயி காமாட்சிக்கு உடையப்பட்டவள். அந்த அகரத்து முத்தால் அம்மனுக்கு உயர்ந்தது பச்சை கிளி. அந்த கிளி உனக்கு கொண்டு வந்திருக்கு. அதோட பேசிக்கிட்டே இரு. பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நொடியில போய் பிள்ளை மக்களை பார்த்துட்டு குழந்தைகளை பார்த்துட்டு குட்டி வந்துடுறீ. வேக வேகமா வந்துடுறீ. பத்திரமா குடிசையில இருக்கணும். குடிசையை விட்டு யாரும் வெளியில வந்துடக்கூடாது. சரியா? சரிண்ணா. முத்தம்மாவுக்கு தீனி எல்லாம் வாங்கி அதை கொடுத்துருக்கேன். சொல்ல கைதட்டுக்கு பார்ப்போம். கைதட்டு பார்ப்போம். நம்ம முத்தம்மாவுக்கு தேன் கைதட்டுக்க. நம்ம சாமிக்கு தேன் தின்னுக்கிட்டு இருக்கு. விருப்பப்பட்டது வாங்கி அதை கொடுப்பாங்க. கடைகணியில இல்லை. அதனால காலையில் போகும்போது வாங்கி கொடுத்துக்கலாம். சரி, முத்தம்மாவுக்கு அம்மா அடிச்சு துரத்தையில எங்கடா போனீங்க நீங்க 2 பேரும்? அந்த பிள்ளை ஓன்னு அழுதுகிட்டே இருந்துச்சு தெரியுமா? சாக போறேன்னு அழுதுகிட்டு இருந்துச்சு. ஓன்னு அழுதுச்சு. எங்கடா போனீங்க நீங்க? பீச்ச பிள்ளை நீங்களா? சித்தக்கா பெரிய பண்ணி எதுக்கடா இருக்கிறீங்க? தூக்கோட சாடா. ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளைய அடிச்சு விரட்டாங்க. அந்த பிள்ளை அழுதுகிட்டு தெரியல. எங்கடா போனீங்க? ஏண்டா நீங்களா சோத்தைய திக்கிறீங்க? சோதோட லத்திய திக்கிறீங்களா? ஏண்டா மொன்னப்பேட. ஏண்டா உங்களுக்கு அறிவு புஞ்ச இருக்கா? ஏ கேட புஞ்ச, ஏ கிறுக்கு புஞ்ச. ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளை அழுதுட்டு போகுது. பாவடையா துடிச்சு சிறந்த முறையில் ஒளி ஒளி பேருக்கு ஆமா. சரி,
அவளுக்கு குடிசை கட்டி வேணுங்கிறத செஞ்சு வச்சிருக்கேன். உட்காந்து பகவானத்தை பத்தியா நான் வெளியே வர சொல்றேன், கேளு. முத்தம்மா ஹலோ, எதுக்குடா இங்க வந்தீங்க? என்ன? ஆமா, இப்ப நானு உயிரோட இருக்கேனா செத்தனான்னு என்னைய பார்க்க வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எதுக்கு என்னை கூட்டி போறீங்க? நான் யாரு? அப்புறம் எப்படி கூட்டி வரேங்கிற? சரி, நீங்களாம் எனக்கு அண்ணனா? எனக்கு அண்ணன் இல்ல, எங்க வீரபாகுதான் எனக்கு அண்ணன். இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நீங்களே எனக்கு அண்ணனா? ஊர்வலத்தவனை யாராச்சும் அண்ணன்னு சொல்லுவாங்களா? அதனால எங்க அண்ணே இந்த குடிசையை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் இங்கதான் இருப்பேன். அதனால நீ உங்க வேலையை பார்த்துட்டு நம்ம குடிக்காத பாலை அடுத்த குடிக்க விடலாமா? உங்க பால் குடிக்கிறீங்க? குடிக்க விடலாமாடா? எப்படி விடலாம்? கொட்டி கமுக்கணும்டா. ஆமா, கொட்டி கமுக்கணும். ஆமா, அந்த பையன் வீரவா இருக்கால, அவன் தானே குடி வெட்டியிருக்கேன். ஆமா. நம்ம என்ன சாதி, அவன் என்ன சாதி? ஏண்டா அவன் போய் குடிசை கட்டி இந்த பிள்ளைக்கு வச்சிருக்கா அப்படின்னா கோவப்படாத சார். கோவப்படாது. ஆமா, போய் குச்சி கட்டி இருக்கானா? அப்படி கட்டி வச்சிருக்கேன். அப்படித்தான். இப்ப நேரா போங்க வீரவா கிட்ட. யார்கிட்ட சொல்லுவீங்க? வீரவாக்கு பொண்டாட்டிட்ட போய் இல்லாத பொல்லாதேன்னு சொல்லுவீங்க. அதுல நாங்க பெரிய ஆளு. வீரவ பொண்டாட்டிக்கல்ல அலமாரி. அலங்காரி அவள்கிட்ட போய் என்ன உன் புருஷன் ஒரு பிள்ளைய சேர்த்துக்கிட்டு முத்தமா சேர்த்துக்கிட்டு ஆமா மகன்தான் வேலை தர்றேன் அப்படி சொல்லணும்.
அவனை சேலை எடுத்தாச்சா ஒன்னே காமெடிடா. என்ன வராத வந்திருக்கிறீங்க? வாங்க வாங்க செட்டியாரே. செட்டியாரே. வாங்க. வாங்க இதை சாப்பிடுங்க. நாளைக்கு அவருக்கு புள்ள இருக்கலாம். ஏய். அட செட்டியாரே. இங்க வாங்க. வாங்க செட்டியாரே. என்ன இந்த வராதவங்க வந்திருக்கிறீங்க? எது சாப்பிடுறீங்களா? என்ன என்ன கொடுத்தா? மூத்தத்தை அடிச்சுக்கணும். ஐயோ செட்டியாரே செட்டியாரே நீங்க கோச்சுக்க வேணாம் செட்டியாரே. எனக்கு இப்ப வரல செட்டியாரே. நான் வர்றப்ப என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஆஹா என்ன அடி? அடினா இதுதான் அடி. வாங்க செட்டியாரே. செட்டியாரே என்ன வராத வந்திருக்கிறீங்க? ஆமா வராத வந்து ஐயோ நிக்காச்சே பேசிட்டீங்க செட்டியாரே. அடிச்சிருங்க. எடுங்க அந்த ஏன் செட்டியாரே ஓடுறீங்க? ஐயோ செட்டியாரே விளக்க மாத்த எடுங்க ஓடுறீங்களா? இல்ல செட்டியாரே தப்பா நினைக்காதீங்க. கூட்டி விட்டு உட்கார வைக்கலாம்னு. யாரு சக்கராத்தியா? இல்ல ஓஹோ அப்படியா? ஓஹோ அப்படியான்னு கேட்டீங்களா? என்ன செட்டியாரே வராத வந்திருக்கிறீங்க? என்ன விஷயம்? ஆமா இங்க வர்றாங்க. அங்க என்ன மாதிரி இருக்கிற? போன மயிர செட்டியாரே. உன் புருஷன் முனி மாதிரி இல்லமோய். இங்க பாரு. இங்க வராத பிள்ளைங்க பாடுற காதல கழுத்துல ஒன்று அட பாடுற அட பாடுற அந்த பிள்ளைக்கு உழவுதியா கண்ணீர் தண்ணியா ஏன்டா அம்மா உன் புருஷன் வீட்டுக்கு வரானா? ஏன் புருஷனா? வீட்டுக்கா? எங்க செட்டியாரு வீட்டு பக்கம் வந்து 5 நாள் ஆயிடுச்சு. 15 நாள் ஆயிடுச்சா? அட புரட்டி ஏன் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை? ஒரு தடவை புருஷன் வியாபாரத்துக்கு போயிருக்கிறாரு செட்டியாரு. ஆமா எப்போதும் வாரம் வந்துருவாரா? 5 நாள் ஆயிடுச்சு. இன்னும் என் புருஷன் வீட்டு பக்கமே வீட்டுக்கு வரல. வரல செட்டியாரு. எப்படி வருவேன்? எப்படி வருவாங்க? ஏன் உன் புருஷன் எங்க நூல் வாங்குவேன்? ஏன் புருஷனா? ஏன் புருஷன் எங்க நூல் வாங்குறான்னு கேக்குறீங்களா? ஆமா. இந்த முத்துமாணிக்க செட்டியார் இருக்கார்ல? ஆமா. முத்துமாணிக்க செட்டியார் துளசி அம்மா அவங்க மக முத்தம்மா கையால நூல் வாங்கினா வியாபாரம் நல்லா ஓடுதுன்னு சொல்லி அங்கதான் வாங்குவாரு. சரி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாரு உன் புருஷன் அந்த முத்தம்மா இருக்காங்கல்ல? ஆமா அந்த முத்தம்மா சின்ன அந்த முத்தம்மா பிள்ளை முத்தம்மாவை வச்சிருக்கேன். முத்தம்மாவை வச்சிருக்கிறேன். முத்தம்மாவை வச்சிருக்கிறதுனா என்ன தெரியாதா? தெரியலையே. நீ எப்படா வச்சிருக்க? பேசுற நாடகம் அம்மா இங்க பாரு ஒழுங்கா அக்கா. அடி அழகாரி கேளு. அடி அலங்காரியா? என்ன சத்தியாரே? அடி அழகாரி அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்க சத்தியாரே. புருஷன் சேர்த்துக்கிறேன் அந்த பிள்ளைய. சேர்த்துருக்கிறதுனா என்ன சத்தியாரே? என்னது சொல்றேன்? புருஷன் அந்த பிள்ளைகிட்ட சொருதுட்டு வச்சிருக்கேன். எங்க வீட்டுல எல்லாம் பித்தாள தட்டு தான் இருக்குது.
இருக்குது. அது அது ஓந்தட்டு பெருந்தட்டு சிலுவர் தட்டு பிளாஸ்டிக் தட்டு தான் இருக்கு. நான் சொருகு தட்டுக்கு எங்க செட்டியாரே போட்டோம்? அதானே கேட்டேன். ஓந்தட்டு தான் பெருந்தட்டு சொல்லுவே முடியாது. எங்க? ஆமா சொல்றேன். சொல்லுதட்டு இல்லம்மா. அந்த பிள்ளைய ஆமா ஆமா உன் புருஷன் அந்த பிள்ளைய கள்ள போட்டே வச்சிருக்கேன். கள்ள பொண்டாட்டியா? கள்ள பொண்டாட்டியா வச்சிருக்கேன். கள்ள பொண்டாட்டியா? அப்புறம் எல்லாம் கள்ள பொண்டாட்டியா, அப்புறம் எல்லாம் தென்னை மரத்து பொண்டாட்டியா? 2 வாரமா நம்பர். ஐயோ ஐயோ, இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஆமா உன் புருஷன் அந்த பிள்ளைய பப்பாட்டியா வச்சிருக்கிறேன். நான் வாப்புட்டியா? வாப்புட்டி. வாப்புட்டியா? உங்க வீட்டு உரப்புட்டி பெருசு. வாப்புட்டியா? வாப்புட்டி எல்லாம் எங்க வீட்டுல. ஆமா. மாமாட்டியா? ஆமா மாமாட்டி. ஐயோ ஐயோ, பப்பாட்டினா தெரியல அவளுக்கு. தெரியாதே. உன் புருஷன் என் புருஷன் அந்த பிள்ளைய பொண்டாட்டியா வச்சிருக்கேன். அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு கெட்டப்பா வந்துடும். என் புருஷன் எங்களுக்காக சம்பாதிக்க போயிருக்கிறார் தெரியுமா? வியாபாரத்துக்கு போயிருக்கிறார். வியாபாரத்துக்கு என்ன பண்ற? யாரை பிடிச்சிருக்கு? சத்தியமா இல்லையா? என்ன சொல்றேன்? என்னை லவ் பண்ணிட்டாங்க. என்னப்பா அந்த முத்தமால நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு விளங்கல. அந்த பிள்ளைக்கு குடிசை கட்டி குடிசையில வச்சு அந்த பிள்ளைக்கு நகை நட்டு எல்லாம் போட்டு அந்த பிள்ளை அந்த 2 பேரும் அந்த முத்தம்மா பிள்ளைக்கு குடிசை கட்டி வச்சிருக்காங்க. ஆமா நகை நட்டுலாம் வாங்கி போட்டிருக்காங்க. ஆமா நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். சத்தியமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். இங்க பாருங்க செட்டியாரே, நான் 4 பிள்ளை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆமா பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்ல செட்டியார். உன்கிட்ட ஒண்ணு இல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்க தொங்க விட்டுருக்காரா? அங்க தொங்க விட்டுருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமா நிஜமாவா? காதல் லோலாயி இல்ல, நான் பார்த்தாதான் செட்டியார நம்புவேன். நீங்க சொல்றதுனா நான் நம்ப மாட்டேன். ஆனா என்னைய மூட்டி விடுங்க. எவ்வளவு காசு தர்றேன்? கூட்டி விட்டா கூட்டிட்டு போய் விடுங்க செட்டியாரே. கூட்டி போயிடணுமா? சரி கூட்டி விடா. கூட்டிட்டு போங்க. நீங்க செட்டியார் மாதிரியே நடந்துக்க மாட்டீங்க. அதாவது வண்டி கடை கடை வண்டி காமாட்சி வண்டி கிழக்கு டாடிகரப்ப வண்டி இங்க பாரு, 4 வார்த்தை கேட்டாலும் நச்சிட்டு இருக்கணும். ஆமா எங்க பாரு, 4 வார்த்தை கேட்டாலும் நச்சிட்டு. நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு அம்மாதான் போய் என்ன செட்டியார பேசுறது? அப்படியா? இங்க நான் சொல்ற மாதிரி பேசு. அடித்தா கண்ணா கோவப்படுத்தா நான் சொல்ற மாதிரி சொல்லு. நான் போய் என்ன சொல்ற? அடியே விடியா அப்படி கேட்கணும். என்ன செட்டியார் எப்படி அடி லம்பாடி செட்டியாரே பாத்தீங்களா எப்படி எல்லாம் கேக்குறீங்க? அப்படி அங்க அந்த பிள்ளை இங்க கேட்கணுமா? சரி சரி செட்டியாரே, நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு அவ்வளோ நானும் பாக்குறேன். நீங்க 2 பேரும் ஓரமா இரு. ஓரமயிரா கோரமயிரா? ஓரமா இருங்க. அடியே யாரு அவங்க உட்கார்ந்து இருக்கிறவன்? வாடி வெளியில. ஏமா உனக்கு என்ன பைத்தியமா? எனக்காண்டி குடிசை முன்னாடி உட்காந்து கத்திட்டு கிடக்குற? எனக்கு பைத்தியம்
அப்படியாமா ஆமா. சொல்லுவடி பைத்தியம்னு சொல்லுவேன் அது மட்டுமா சொல்லுவேன் வாடிங்க அடியே இங்க வாடி வாடி என் புருஷன் பொண்டாட்டி நடைய பாரியா யாருமா நீ யாருமா நீயா ஆமா. என்ன தெரியல நான் தான் வீரப்பாவோட பொண்டாட்டி அதே வீரபாக அண்ணனோட பொண்டாட்டியா நீங்க வீரப்பாக அண்ணனா வீரப்பாக அண்ணன் சொன்னா வெளியே சரியாதா அண்ணி அண்ணி வரவ பண்றாரு யாரு நீ எங்க இருந்தா வந்துகிட்ட அண்ணி அண்ணன் சொல்லி உறவாரியா ஏன் அண்ணன் சொன்னா வெளியில தெரியாதா ஏண்டி அலங்காரி வீரபாக அண்ணன் சாக போன என்ன அடைக்கலமா கூட்டி வந்து சொந்தமா குடிசை கட்டி இந்த இடத்துல இருமா அப்படின்னு சொல்லி எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. யாரு அவரு என்னைய தங்கையா நினைச்சு வச்சிருக்காரு. ஆமா அவரை அண்ணனா அண்ணன் தங்கச்சின்னு சொன்னா வெளியில தெரியாது. ஊர் உலகத்துல உள்ள பேச்ச கேட்டுக்கிட்டு என்னையும் அண்ணனையும் அந்த உறவை கொச்சப்படுத்துற மாதிரி எந்த உறவடி கொச்சப்படுத்துறாங்க? ஏண்டி என் புருஷன் பொண்டாட்டி என் புருஷனை சேர்த்துக்கிட்டதும் இல்லாம என் புருஷனை சேர்த்துக்கிட்டதும் இல்லாம நீ அதிகமா பேசிக்க நீ அதிகமா பேசுற நீ என்ன தள்ளுறியே போடி அங்கிட்டு நீ போ நீ போ கஷ்டப்படுறேன் 4 பிள்ளைய வச்சுக்கிட்டு சோத்துக்கு கூட வழி இல்லாம இங்க பாரு அம்பட்ட மொட்டையா கிடக்குது ஒண்ணும் இல்லாம கஷ்டப்படுறேன் அவன் உனக்கு நகனட்டு வாங்கி போட்டானா ஏண்டி என் புருஷனை சேர்த்துக்கிட்டு இவ்வளவுதான் நீ ஏமாத்தி தோடு கொலுசு ஐயோ ஐயோ என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதே போ என்ன போ எதுக்கு இங்க நிக்கிற போ யாரு நீ போ சொல்ற அதேதான் யாரு இடத்துல இருந்து யாரு நீ போ சொல்ற நீ தாண்டி போகணும் எதுடி ஓ இடம் இதுதான் என் இடம் அடியே முத்தம்மா சொல்லிட்டேன் கோவத்துக்கு ஆளாகாத கோவத்துக்கு நீ ஆளாகாத என்ன யாரும் தெரியாம நீ பேசிட்டு இருக்க ஏண்டி ஒழுங்கா சொல்ற இந்த இடத்தை விட்டு போயிரு யாரு என் கோவத்துக்கு நீ ஆளாகாத என் புருஷனை நீ பேச்ச கேட்டு என்ன என் பச்சைப்பிள்ளை என் 4 பச்சைப்பிள்ளைய பார்த்து கூட உனக்கு இந்த புத்தி வருதா ஏண்டி எனக்கு இப்படி துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அழகாரி ஏண்டி நீ துரோகம் தாண்டி பண்ற என் புருஷனை சேர்த்துக்கிட்டு என் புருஷனுக்கு ஆளாகாத இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கேன் நான் ஏன் போயிட்டு இருக்கேன் என் புருஷன் சேர்த்துக்கு எனக்கே துரோகம் பண்ணாதவ நீ அழகாரி சரியா அழகாரி அழகாரி நீ உருப்படவே அழகாரி என்னை யாரிடம் தெரியாமல் என் மீது கல்லை மணி மாறி இருக்கிறாயா இதோ நீயும் உன் 4 பிள்ளைகளும் கல்லாக போகட்டும் கல்லாக போகட்டும் கல்லாகவே அடுத்த குடும்பத்தை இப்படிதான் கெடுக்கிறது நீ உங்களால எங்க மாதிரி இந்த ஊர்ல 4 பேர் இருக்கான்னு வச்சுக்க இந்த ஊரு ஓஹோன்னு ஓடி போயிடும். ஆமா என்ன இங்க வச்ச வெடியா இங்க வச்சிருச்சா வீரவாக செட்டியார நீங்க தான் வீரவாக நீங்க செட்டியாரா இல்ல நீங்க தான் வீரவாக ஆமா நான் தான் அப்படியா நீ யாரு ஆமா வீட்டுக்கு ஒன்றியா இல்லையா என்ன பேசியிருக்க வியாபாரத்துக்கு போனேன் வீட்டை விட 1 வாரம் ஆயிடுச்சு 1 வாரத்துக்கு முன்னால ஹலோ 1 வாரம் ஆயிடுச்சு இப்போதான் பிள்ளைகளுக்கு தீனி மணி வாங்கிட்டு தீனிகள் பேச்சு தெளிவா கேட்கணும் உன் கிணிமணி அங்கே வீட்டில் காட்டு ஏன்ட்டு கட்டாத சரியா யாரு டேய் பாத்துக்க நீ அதனால அதனால இப்பதான் வர்ற மனைவி மக்களை பார்ப்பதற்காக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஆமா நீ வீட்டுக்கு போற எங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்க என் மனைவி மக்களை பார்ப்பதற்கு ஆமா இப்பதான் போறேன். ஆமா நீ வச்சுக்கிட்டு என்ன வச்சிருக்கேன் அந்த ஒரு புள்ளி என்னையா வச்சிருக்க மொட்டையா சொல்ற அட நீ சேர்த்திருக்கீ இல்ல சேர்த்திருக்கேன் என்ன சேர்த்திருக்கேன் அட முத்தமலத்தை நான் சேர்த்திருக்கேனா அந்த முத்தமலை உனக்கு எது வழக்கம்
உனக்கு பழக்கம் அவனுக்கு பழக்கம் சேர்க்கிறது சேர்க்கிறது செக்காது பாக்குறேன். யாரை பத்தி கேட்கிறீங்க? கோபம் வராது எனக்கு வராது வந்தா போகாது. யாரையா சேர்த்துன்னு சொல்ற? அந்த முத்தமாலை குடிசை எடுத்திருக்கீல்ல, குடிசை எடுத்தியா? அதே முத்தமாலுக்கு. அட முத்தமாவா? அட உங்கால் இருக்குல்ல, செட்டா இருக்குல்ல. ஆமா, அதுக்கு குடிசை எடுத்தியா? ஆமா. ஏய், அந்த பிள்ளை நூலுவாங்க போவே எல்லாம் நூல் வாங்க போவே. சரி, அந்த பிள்ளை சாக போறேன் அப்படின்னு அழுதுகிட்டு இப்படியே வீதி வீடியா ரோட்ல வந்துச்சு. சரி சரி சாகாத அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்க ஊருக்கு அந்த புறம், எங்க சேரிக்கெல்லாம் அந்த புறம், சரி 1 கிலோமீட்டர் தூரம் பச்சை குடிசையில கட்டி அந்த பொண்ணை பக்குவமா குடிசையில வச்சுட்டு நான் 1 வாரம் ஆயிடுச்சு வியாபாரத்துக்கு போய் இப்ப அந்த பொண்ணை விட்டுட்டு இப்பதான் வீட்டுக்கு போறேன். அப்படியா? ஆமா. ஆனா யாரோ கொண்டாட்டி போய் கொண்டாட்டி அலமாரி ஏன் பொண்டாட்டி போய் ஏன் பொண்டாட்டி என்ன போனாங்க? ஆனா உன் பொண்டாட்டி நாங்க போகல. அது வேற போவீங்களா? போக மாட்டேன், நாங்க போகலடா. யாரோ போய் உன் பொண்டாட்டி இல்லாத போல சொல்லி அந்த முத்தமாலை சேர்த்துருக்கேன். அந்த முத்தமாலுக்கு நகை நட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த முத்தமாலுக்கு குடிசை கட்டி வச்சிருக்கேன். குடிசை கட்டி வச்சுக்கிட்டு அதான் உன் குடிசை வீட்டுக்கு வரதில்ல போறதில்ல. அதனால அப்படின்னு போய் உன் பொண்டாட்டி சொல்லவும் உன் பொண்டாட்டி ஆகிறது வந்து முத்தமாலோட 4 கேள்வி கேட்டு 2 பேருக்கு சண்டை வந்து அவன் மோசிருக்கு இவ கையில, இவன் மோசிருக்கு அவ கையில. உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளை 4 இருந்துச்சுல, அந்த 4 கல்லா சமைச்சு போயிட்டான். அலங்காரி முத்தாளமா முத்தா, நீ சொல்லுது உண்மையா பொய்ன்னு பாக்குறியா? வா காட்டுறேன். நான் அடிக்கிற சரக்கு மலை சத்தியமா உண்மை. அதே குடி செத்து போயிடாத போட குடியாத. முத்தமா ஐயோ ஐயோ பிழைக்கு பொருளே கருணாமூர்த்தியே, எவன் என் மனைய மக்களை போய் கெந்த அடிச்சு விடா புதிக்காரிகளை. ஐயோ எவனும் என் மனைவி மக்களை போய் இல்லாதே பிள்ளாதே சொல்லி என் மனைவி மக்களை கல்லாக்கினானோ அதை காலையில் பாம்போ பள்ளியோ பசோ ராலியோ அடிக்கடி சாக போன படைக்கும் பரபுரணி கருணாமூர்த்தியே உத்தமா, என் மனைவி மக்களை கல்லாக்குவதற்கு உனக்கு என்ன மனம் தெரிந்தது? அனாதே நின்று புழைப்பிக் கொண்டிருந்தையே, அதற்காகத்தான் எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு சோதனை கொடுத்தாயா? சொந்த ஊரு கைவிலங்கி நீ போட்டது, அதில் பந்தூரு கால் விலங்கு நான் போட்டது. இங்க இருக்கின்றாய், எந்த இடத்தில் நின்றுகின்ற நீ என் மனைவி மக்களை கல்லாக்கி விட்டு மன துணிச்சலோடு எந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்க? உத்தமா, என்னை எதற்காக அழைத்தாய்? எதற்காக அழைத்தாயா? அம்மா, இதை பார்க்க உனக்கு விளையாட்டுத்தனமா தெரியுதா இல்ல வேடிக்கையா தெரியுதா? இல்ல என் குடும்பத்தை பார்த்து உனக்கு எப்படி இருக்கின்றது? அனாதையா வந்தாய், சாக போறேன், உலகத்தில் வாழ பிடிக்கல, என் தாய் என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாக,
அப்படின்னு சொல்லி சாக போனியே நீ சாகாதம்மா, நீ செட்டியார்ட்டு பிள்ளை, நான் ஊர் காவக்காரி, நான் சேரில் இருக்கக்கூடியவே, அதனால நீ கோயிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை, நான் குப்பை மேட்டில் இருக்கக்கூடியவே, அதனால உனக்கு புத்திமதியை சொல்லி உனக்கு வேணுங்கிற தீனியெல்லாம் வாங்கி கொடுத்து என் ஊருக்கு வந்தப்புறம் பொம்பளை பிள்ளை, 10 வயசு பொம்பளை பிள்ளை, செட்டியார்ட்டு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஏதோ ஆபத்து வந்துடுமோ, எது பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமோ அப்படி மனம் கலங்கி என் பெத்த பிள்ளை மாதிரி உன்னை நினைச்சு குடிசை கட்டி யாருக்கு தெரியாம வச்சிருந்தல்ல ஏமா, அதுக்காக இங்கிருந்து என் மனைவி மக்களை போய் இல்லாத வார்த்தையை பொல்லாத வார்த்தை ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு எங்களை இப்படியெல்லாம் பார்த்து சதி செய்தி அம்மா. ஏம்மா, இதுதான் எனக்கு கொடுத்த நீ பாடமா? இதுதான் எனக்கு கொடுத்த தண்டனையா? எப்படி அவனே மக்களை கல்லாக்கின? வீரவாக உன் மனைவி உன்னையும் என்னையும் வைத்து கேவலமாக பேசினாள். அதையெல்லாம் பொறுத்து கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் என் மீது கல்லையும் மண்ணையும் மாறி இறைத்தாள். என் மேனியெல்லாம் அக்கினி போல் கொதித்தது. அதனால்தான் உன் மனைவியையும் உன் மக்களையும் நான் கல்லாக சமைத்தேன். என்னை யாரென்று தெரியவில்லையா? என்னை நன்றாக பார். நான் தான் காளி, நான் தான் நீலி, நான் தான் அங்காள பரமேஸ்வரி, நான் தான் ஆதிபரா சக்தி. அகரத்து முத்தாளம்மன், காளி, நீலி, அங்காள பரமேஸ்வரி, ஆதிபரா சக்தி, ஓன் சக்தி, பராசக்தி, அகரத்து முத்தாளம்மன் தாயாகப்பட்டவள நீ. அம்மா, ஒரு தெய்வமா இருக்கக்கூடிய பொண்ணு, ஒரு தெய்வ சக்தி இருக்கக்கூடிய பிள்ளை நீயா? இப்படி அழுது புலம்பிக்கொண்டு என்னிடம் முறையிட்டது நீதானா? அம்மா, முதலே எனக்கு தெரியாதம்மா. எனக்கு நீதான் தெய்வம், நீதான் கடவுள், நீதான் அகரத்து முத்தாளம்மா தாய் என்று சொல்லியிருந்தா அம்மா உனக்கு சிறப்பாக நான் இருந்திருப்பேனம்மா. அம்மா, அதற்காக உன்னை அல்ல தினங்களும் 60 நாள் வரை என் மனைவி தெய்வமே வெள்ளி சபை அன்று பூஜை செய்து உனக்கு தினந்தோறும் விளக்கேற்றி வந்தாலம்மா. கண்கண்ட தெய்வமே, கடவுளே, படைக்கு தெய்வமே என்று என் மனைவி தெய்வ நம்பிக்கையும் உள்ளவள். பேர் தான் அலங்காரி, பேருக்கு அலங்காரித்தனமாக இருப்பாள். ஆனால் மனதில் வஞ்சகம் சொல்ல தெரியாதவள். உன்னை கடவுளாக இருந்து அவளுக்கு தெரிஞ்சிருந்தால் உன் மேல மண்ணும் கல்லையும் அள்ளி வீசுவாளா? அம்மா, தெய்வம்னு இருந்தா அவன் மண்ணையும் கல்லையும் அவன் மேல அள்ளி வீசுவாளா? அம்மா, இப்படியாப்பட்ட மனம், இப்படியாப்பட்ட எண்ணம் உனக்கு எப்படிமா வந்தது? அம்மா, என் மனம் கொதிக்கிறதம்மா, தீயாக கொதிக்கின்றது, நெருப்பாக எரிகிறது. அம்மா, நீ கல்லா சமைச்சிட்டேனே, உன் மனைவி மக்களை நான் கல்லா சமைச்சு கொண்டு இருக்கிறேன்னு உன் வாயால சொல்றி அம்மா. இதுக்காக உனக்கு பொன்பொருளை வாங்கி கொடுத்தேன், இதுக்காக உனக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுத்தேன். ஐயோ அண்ணா, பசிக்குதுன்னு சொன்னி அம்மா. பசிக்கிற பிள்ளைக்கு பால் வாங்கி ஊட்டினேனே அம்மா. இந்த பால் குடிச்ச வீட்டுக்கு பாதகம் நினைக்கிறிய அம்மா. அம்மா, என் மனைவி மக்கள் என்ன செய்வார்கள்? என் பிள்ளை மக்கள் இனிமேல் எங்க வாப்பேன்? என் மனைவியை நான் எங்க வாப்பேன்? என் 4 பிள்ளைகளை நான் எங்கம்மா பார்ப்பேன்? நீ கல்லா சமைச்சிருந்து ஈஸியா சொல்றியே. பெற்றவனுக்கு தாமான் பிள்ளையோட அருமை தெரியும். அதே போல அண்ணாதே வந்தியே, உனக்கு அடைக்கல கொண்டு ஆதரிச்சனே, அதுக்குத்தான் எனக்கு நீ இது கொடுத்த பாடமா? இதுதான் எனக்கு தண்டனையா? இப்படியாப்பட்ட தண்டனை எனக்கு கொடுப்பதோட அம்மா, இப்படியாப்பட்ட தண்டனை எனக்கு கொடுப்பதோட என்னை ஒரு பாதத்தில் விழுந்து நானே
வேண்டாம். உன் மனைவி மக்கள் மீண்டும் உனக்கு உயிர் தர வேண்டும் என்றால் நீ இப்போது வெள்ளுடையார்பட்டி செல்ல வேண்டும். வெள்ளுடையார்பட்டியிலே வெள்ளுடையான் என்பவன் பெரிய ஆட்டுப்பண்ணை வைத்திருக்கிறான். அங்கு சென்று மச்சமில்லாத கிடாயை பிடிக்க வேண்டும். 48 நாட்கள் வெள்ளற்க வெட்ட வேண்டும். வெள்ள பிள்ளையார் செய்ய வேண்டும். 48 நாட்கள் கௌரி விரதம் இருக்க வேண்டும். 48வது நாள் அந்த மச்சமில்லாத கிடாயை காவு கொடுத்து அந்த காவை உன் மனைவி மக்களின் மீது தெளித்தால் மீண்டும் உன் மனைவி மக்கள் உயிர் தழுவார்கள். அம்மா, வெள்ளை ஏற்கலை வேர் அது எங்கே வேணாலும் கிடைக்கும், வெட்டிட்டு வந்துடுவேன். வெள்ளை பிள்ளையார் எடுத்துருது, செஞ்சிருது. 48 நாள் கௌரி விரதம் இருந்து அந்த வெள்ளை ஏற்கலை பிள்ளையாருக்கு உருவங்கள் உருவாக்கிடுவேன். ஆனால் வெள்ளுடையார் பட்டிக்கு செல்ல வேண்டும். வெள்ளுடையார் பட்டிக்கு சென்று மச்சம் இல்லாத வெள்ளாட்டுக்கனை பிடிச்சிடுவா. அதை பிடித்து வந்து அதோட ஆட்டை அறுத்து அதில் உதிரத்தை எடுத்து என் பிள்ளைகள் மேலே வெள்ளப்பிள்ளையார் மேலே தெளித்தால் என் 4 பிள்ளைகளும் என் மனைவி மக்களும் உயிரோடு வந்து விடுவார்கள் என்று சொல்றியே. அம்மா மகனே, நீ சொல்வது போல செய்து வருகிறேன். ஆனால் வெள்ளுடையார்பட்டிக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா நான் என்னம்மா செய்வேன்? மகனே வீரபாகு, பிள்ளையே இழந்தேன், மனைவியே இழந்தேன், இந்த பாதியை இழந்துட்டேன்னா நான் என்னம்மா செய்வேன்? வீரபாகு, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அந்த வெள்ளுடையாரால் உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் அம்மா தாயே அகலத்து முத்தாலம்மா என்று என்னை அழைக்கும் பொழுது உனக்கு விண்ணுக்கு மண்ணுக்கும் இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். மகனே, சென்று வா, வெற்றி உனக்கு. ஆகட்டும் தாய். உடனே வெள்ளை ஏற்களை வேறு செய்ய வேண்டும். வெள்ளப்பிள்ளையார் உருவாக்க வேண்டும். வெள்ளுடையார் பட்டிக்கு முதல் செல்ல வேண்டும். வெள்ளுடையார் பட்டிக்கு சென்று வெள்ளாட்டை கடைபிடித்து வந்து என் தாய் மேல் உதிரத்தை உதிக்க வேண்டுவதற்காக புறப்பட்டு செல்ல வேண்டும். புறப்பட்டு போக வேண்டும். வெள்ளுடையார் பட்டியில் வேகமாக மனிதர் முக்கியமான கதாபாத்திரம். எல்லா படத்துலயும் எப்படி ஒரு வில்லன் இருப்பானோ அது மாதிரி இந்த நாடகத்துக்குரிய வில்லன் வர்றாரு, பாத்துக்கங்க. இவர் தான் வீரபாகு, இவர் தான் வெள்ளுடையார். இவனை கொல்றதுக்கு தான் சாமி அவதாரம் எடுத்து வந்திருக்கு. பாருங்க. நான் தான் வெள்ளுடையா. டேய் தம்பி, ஓடிரா, கடிச்சு போடுவாப்ல. டேய் ஓடிரா, ஓடிரா. கடவுளியா? டேய் கடவுளியா? நான் தான் கடவுள், நான் தான் சுவாமி. சரி, பொன்னுடையா, கண்ணுடைய மகன் சின்னுடையா, சின்னுடையான் மகன் வெள்ளுடையான்.
அவர் ஊருக்கு போயிட்டார். போய் பாடுங்க. இந்த வெள்ளுடையார் பட்டியலே என்னை தான் கடவுளாக வணங்க வேண்டும். யாரு உங்களை தான் வணங்கணுமா? ஆமா. அப்புறம் தெய்வம் எல்லாம் என்னத்துக்கு இருக்கு? தெய்வமா? யாரா தெய்வம்? எங்கடா இருக்கு தெய்வம்? சாமி கடவுள்லாம் இருக்கு. சாமி கடவுள் இருக்கு? ஆமா. ஆனா போடா போடா, சாமியாவது கடவுளாவது நான் தான்டா சுவாமி, நான் தான் கடவுள். இந்த சுத்து வட்டார பட்டியல, இந்த வெள்ளுடைய பட்டியல 5 ஏக்கர் நஞ்ச, ஆமா 10 ஏக்கர் புஞ்ச, நடுக்கடல்ல 40 ஏக்கர் வச்சிருக்கேன்டா. நடுக்கடல்ல 40 ஏக்கரா? நடுக்கடல்ல வச்சிருக்கேன் 40 ஏக்கர். என்ன ஒண்ணு நம்பர் முட்டா பையல இருப்பான் உங்களுக்கு? ஆமாடா. ஏன் மூதேவி, நடுக்கடல்ல எப்படி 40 ஏக்கர் வாங்கி போடுவ? அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் அவங்ககிட்ட பட்டா போட்டு வச்சிருக்கேன்டா. ஓ, பட்டா போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா. அது மட்டுமா? டேய், எனக்குன்னு ஒரு சீடர் இருக்கேன்டா. ஓ, சிசிய பிள்ளையா? ஆமா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. மாயாண்டி. டேய் மாயாண்டி. மாயாண்டினா அவன் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கேன்? எதுக்கு வச்சிருக்கீங்க? தினமும் ஒரு பெண்ணு, 3 பொண்டாட்டி 30 ஒப்பாட்டி. வடக்க 40 ஏக்கர் வாழைத்தோப்பு, தெற்க தென்னந்தோப்பு ஒரு 50 ஏக்கரு, எல்லாம் அம்பட்டும் எனக்கு தான்டா. உங்களுக்கு தானா? ஆமா. ஏன் இந்த ஊர்காரங்களை உருப்படியா வாழ விட மாட்டீங்களா நீங்க? ஏய், சாமின்னு சொன்னா அடிப்பேன், கடவுள்னு சொன்னா அடிப்பேன். ஏன் அந்த மாதிரி? நான் தான் சுவாமி, நான் தான்டா கடவுள். அவங்க கேக்குற வரத்துல நீங்க உங்களால கொடுக்க முடியுமா? எல்லா வரமும் கொடுப்பேன்டா. ஓ, அதனாலதான் உங்களை சாமியா கும்பிட சொல்றீங்களோ? ஆமா. சரி சரி. பள்ளிக்கூடம் கட்டினாங்க, பள்ளிக்கூடத்தை அடிச்சு நொறுக்கினேன். ஆஹா. ஏன் தெரியுமா? யாரும் படிக்க கூடாது, என்னையோட அறிவாளியா இருக்க கூடாது. ஓ, யாரும் படிச்ச அறிவாளி ஆயிடக்கூடாது, உன்னை மாதிரி உங்களோட அதிகமா அறிவாளியா இருந்துடக்கூடாது. ஏன்னா என்ன மதிக்க மாட்டாங்கடா. ஆமா ஆமா. கோவில் கட்டினாங்க, கோவில் எல்லாம் எட்டி உதச்சேன். எதனால? நான் தான் சாமியா இருக்கணும், தெரியுதா? பள்ளிக்கூடத்தெல்லாம் உடச்சிக்க. ஏன்னா நீங்க தான் அறிவாளியா இருக்கணும். நான் தான் சுவாமி, எல்லாரும் என்னதான் கையெடுத்து வணங்கணும். ஓஹோ. இந்த வெள்ளுடைய பட்டியல என்னை தவிர யாரா இருக்கா? சாமி கடவுளுங்கிறான், சாமிங்கிறான். ஆமா. ஜெய் மாயாண்டி. மாயாண்டி வாடா ஓட்டாண்டி. வாடா அப்படி. மாயாண்டி இவன் யார் தெரியுமா? அவங்க இருந்து மணி புட்டதான் வருவான். வா, என்ன வேணா அவன் சொன்னதெல்லாம் செய்வான்டா. ஆமா, மண்டி போட்டு வாடா. என்னடா பார்த்து பயந்த? மாயாண்டி இவன் யாருந்தா எனக்கு நிதமும் ஒரு பெண்ணை கூட்டி கொடுப்பான்டா. ஓ, இவன் தானா அது? ஆமா. ஏண்டா புரோக்கரு? ஏய், 20 வரையா ஹோட்டல் நிறைய வச்சிருக்கேன். 16 வயதுல பருவம் உங்க கேட்டினேன். அந்த வாழைத்தோப்புக்குள்ள என்ன வர சொல்லிடு. 3 கிலோமீட்டர் நடந்து வந்தமே. நடந்து வந்தாலும் அந்த வாழைத்தோப்பு போலியே வரையில அங்க ஒரு பொண்ணை பார்த்தில்ல? ஆமா, அந்த பொண்ணை நான் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கே அலையலாம் பீத்தப்பு. உனக்கெல்லாம் 90 வயசு தான்டா. வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு உனக்கு குண்டு 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 என்கிட்ட வாய்ப்பு உண்டுடா. வாய்ப்பு உண்டு. ஆமா, வாய்ப்பு உண்டு. ஏய், வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு உண்டு. யாருக்கு வாய்ப்பு உண்டு? யாருக்குடா உண்டு? எனக்கு தான். ஜெய் மாயாண்டி, ஜெய் மாயாண்டி இங்க வா. ஜெய், நம்மள்ட்ட இருக்குல்ல வடக்கு வாழைத்தோப்பு எத்தனை ஏக்கர்? விற்கிற அளவுக்கு இருக்கு. 300 ஏக்கர். தெற்க தென்னந்தோப்பு 300. இல்ல உங்களை சொல்லுவாங்க,
டேய் கடவுள் யாரா இவங்கள டுப்புக்குங்கறேன் பாப்பா நீங்க சோத்த திங்கிறது இல்லையா லத்திய திங்கிறீங்களா நான் டுப்புக்குங்கறேன் இவன் சொல்றேன் இவர் தூங்குற நேரம் இவர் கொண்டாடிட்டா நான் தான் போவேங்கறேன் இல்லையா உங்க வீட்டுக்காரங்க நம்மளுக்கு நடுக்கடல் இல்ல 40 ஏக்கர் வச்சிருக்கா அதுல உனக்கு 1 ஏக்கர் எழுதி தாரேன் என்ன மசரு ஏன் நடுக்கடல்ல ஏக்கர் ஆக்கி நான் வீடு ஆட்டப்பனே நீ தண்ணிக்குள்ளே குதித்து குதித்து விளையாடுவாய் ஆமாடா மயண்டி பட்டிக்கு காலா பட்டிக்கு யாரா வந்தது டேய் நம்மளுக்கு எத்தனை பட்டி ஒரு பட்டி பட்டியில ஆட்டு நிக்குதா ஆட்டு நிக்குது ஆட்டை பாத்தியா ஆட்டதான் பாக்குறேன் முடியலையே என்னத்தரா ஆட்ட ஆட்ட அதான் உட்காருங்க உட்காருங்க உள்ள வச்சு விட்டுறாதீங்க மயண்டி பட்டியில சாமி இடத்துல போலாம் பார்த்துக்கிட்டு வந்த வெள்ளையர் பட்டி தேடியே சாமி வேகமாக வழிநடத்தினே எசமா மொல்ல மாதிரி எசமா திருடங்கிற மாயாண்டி எசமா யாரா திருட யாரா மொல்ல மாதிரி டேய் நீங்க ஏன்டா அடிச்சுக்கிறீங்க சாமி சத்தியமாக தெய்வ சத்தியாக நான் ஆடு திருட வரல இது சத்தியம் யாரா சாமி யாரா கடவுள் சாமிங்கிற சத்தியங்கிற அவனுக்கு என்ன தெரியும் அவன் சாமிங்கிறேன் அவன் சாமி இந்த இடத்துல கூப்பிட சொல்ற பாப்போம் போய் எடுத்துடா புண்ணியம் இல்லையா சாமிங்கிறேன் சத்தியங்கிறேன் கடவுளுங்கிறேன் எங்க அவன் சாமி இருக்கிறத கூப்பிடுறாங்க சாமி இழைக்க போறேன் முதல் கரகம் எடுத்து ஆடின ஆடி வந்த சாமி எல்லாம் இப்ப ஆடி வரணும் ஆடி வந்துதான் இந்த கரகத்தை எடுக்கணும் கரகத்தை எடுத்தா வாய் வைனே எதுவுமே கேட்கலனே அழு 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 எல்லாம் அவுட்டு போயிடுச்சு எதுவுமே கேட்க மாட்டேங்குது அழு
முடிஞ்சா கல்ல உயக்காரு அழு 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 சாமி அழைக்க போறோம். தெய்வத்தை வரிந்தளிக்கக்கூடிய நேரம். சிறு விழுதலை படுத்திருக்க கூடாது. சிறு வீட்டில் படுத்திருந்தாலும் எந்திரிச்சு வாங்க. கரகத்தை எடுக்கணும். ஆடி வந்த சாமியெல்லாம் இப்ப கரகத்தை எடுத்து ஆடக்கூடிய நேரம். ஏன்னா காளீஸ்வரி நாகேஸ்வரி 2 கரகங்கள் இந்த இடத்துல அமர்ந்துகிட்டு இருக்கு. காளீஸ்வரி கரகத்தை தொட்டோம்னா நம்மளை பிடித்த கரகங்கள் மாறும். எப்படி நம்மளை பிடித்த கரகங்கள் மாறும். ஏப்பா அங்க கூட்டத்துல பேசிட்டு இருக்காமா? நாகேஸ்வரி கரகத்தை தொட்டா இங்கே கவனிங்கம்மா. குடும்பத்தில் இருக்கக்கூடிய 10 வழி 10 வழி காற்று கருப்பு ஏவல் புள்ளிகள் அனைத்து உங்களை விட்டு நீங்கிறோம். அது மட்டுமல்ல, நாகேஸ்வரி காளீஸ்வரி காளீஸ்வரி நாகதோஷம் உள்ளவங்க ஏவல் புள்ளிகள் காற்று கருப்புகள் தொற்று வந்தாலும் உங்களை விட்டு ஒதுங்கிறோம். அந்த கரகத்தை தொட்டா வெறு கரகம் வெறு வேப்பங்களை வெறு சொம்பு அப்படின்னு நினைச்சதே கூடாது. ஏன்னா அங்க தாய் தூள் இருப்பாள், துரும்பலையும் இருப்பாள். ஒரு துளிசிலதான் ஒரு துரும்புலதான் தாய் குடிக்கொண்டிருப்பாள். யாரு? அந்த அகரத்து முத்தாள் அம்மனோட கரகம். இது காளீஸ்வரி நாகேஸ்வரியோட கரகம். இந்த கரகத்தை எடுக்கிறவங்க யார்? நம்ம ஊர்ல எங்கிறத பார்க்க போறோம். அதனால யாரு படுத்திருந்தாலும் முதலே சொன்னேன், கரகம் எடுக்கணும். ஆடி வந்த சாமியெல்லாம் அப்படி சொல்லிட்டு போனேன். இப்போ அதே மாதிரி காளீஸ்வரி நாகேஸ்வரியோட கிரகத்தை இப்போ எடுக்கணும். அதனால முடியா பார்க்கலாம். அந்த பெண்களை வந்து கை தட்டுக்குமா, கை தட்டி சந்தோஷப்படுத்த பார்ப்போம். கை தட்டுங்களே. அள்ளு ப்ளீஸ், அள்ளு அள்ளு கை தட்ட எல்லாருமே கை தட்டுக்குமா. அள்ளு அள்ளு கண்ணாடி போடுற தம்பி சேர தள்ளி உங்க அம்மா மஞ்ச முகத்தழகி அம்மா மனையழகி பாருமம்மா அம்மா கரகம் பிறந்ததடி அத்தா கண்ணபுரோ எல்லையிலே அம்மா முடியாதாய் முத்தாளகி முத்தாளம்மா ஓடி ஓடி சத்தியம்மா முத்தாளகி முத்தாளம்மா ஓடி ஓடி சத்தியம்மா முத்தாளகி
வந்துச்சு. 7 கிரகம் 2 கிரகத்தை இணைப்பதற்கு இந்த எல்லைகளை குதிச்சு வருவதற்காக ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும். ஆங்கார கோபத்தோடும் இப்படியாப்பட்ட எல்லையிலே குதிச்சோடி வருவதற்கு யாருமே இல்லையா? அம்மா ஆடி வந்தைய தாயாகப்பட்ட விளையாடு வந்தான். கூப்பிடுவோம் இரு. அதனால இப்ப காளீஸ்வரி நாகேஸ்வரி கரகம் இத்தனை மக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு கரகத்தை எடுப்பதற்கு காட்சி கொடுக்க மாட்டியா? எத்தனையோ ஆண்கள் பெண்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் ஒன்னு அருள் காட்ட மாட்டியா? அம்மா யாரையுமே இந்த இடத்துல வணங்கவில்லையா? ஒண்ணு வெள்ளி செவ்வாயில உனக்கு தீபம் ஏத்தவில்லையா? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உனக்கு தாயே என்று வணங்கவில்லையா? ஐயோ சாமி என்று யாருமே கும்பிடவில்லையா? வா வா, இங்க நீ மேடைக்கு வரணும். அள்ளும் தினமும் வணங்குறது உண்மையாக இருந்தா உன்னோட கரையை நேரத்தில் காத்திருக்கிறது. வா பார்க்கலாம்.